அன்பு உள்ளங்களுக்கு அன்பு வணக்கங்கள். உங்கள் ஸ்மார்ட் குமரி குக்கிங்கில் இன்னைக்கு அட்டகாசமான டிஃபன் சாம்பார். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டிஃபன் சாம்பாருக்கு தேவையானது ஒரு 3லிருந்து 4 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய், ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரு 3-4 பச்சை மிளகாய் இதே மாதிரி நீள வாக்கில் கீறி எடுத்துக்கோங்க, 2 தக்காளியையும் நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் வத்தல் பொடி, 1 ஸ்பூன் சாம்பார் பொடி. சாம்பார் பொடி இது வீட்டிலே பண்ணினது. இது எப்படி பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சாம்பார் பொடி கடையில் வாங்குறத விட வீட்டில் பண்ணி போடுங்க, சாம்பார் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 1½ அளாக்கு பருப்பு, கத்திரிக்காய் 2 மீடியம் சைஸ் கத்திரிக்காவை சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கலாம். இதில் கத்திரிக்காய் கூட நம்ம முருங்கைக்காயும் சேர்க்கலாம். முருங்கைக்காய் சேர்க்கும்போது சாம்பார் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இது டிஃபன் சாம்பார் அப்படின்றதுனால கத்திரிக்காய் மட்டும் எடுத்திருக்கேன். இதில் காய் எதுவுமே போடாமல் வெறும் வெங்காயமும் தக்காளியும் போட்டு செய்தாலுமே டிஃபன் சாம்பார் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், வாங்க நாம் சாம்பார் செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல எடுத்து வச்சுருக்கிற பருப்பை நல்லா ஒரு 4-5 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்துட்டு நாம் எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் பொடியிலேருந்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடியை இதோட சேர்த்து வேக விட்டுறலாம். குக்கரில் ஒரு 3 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. பருப்பு கொஞ்சம் குழஞ்சி வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பருப்பை வேக வச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா குழஞ்சி வரணும். அப்படி குழஞ்சி வந்ததுன்னா சாம்பார் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் கெட்டியாகவும் ஆகும். அதனால் பருப்பை கொஞ்சம் நல்லா குழஞ்சி வர்ற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. 3 விசில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இனிமேல் வெங்காயம், தக்காளி, அப்புறம் கத்திரிக்காய் இது எல்லாத்தையும் தாளித்து சாம்பார் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் நாம் எடுத்து வச்சுருக்கிற எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போது கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது எடுத்து வச்சுருக்கிற வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே ஜீரகத்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது காஞ்ச வத்தல் சேர்த்துக்கோங்க. கூடவே எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் லைட்டாக வதங்கிருச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் ஒரு அரை பருவம் வதங்கி வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் ஒரு அரை பருவத்துக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த டைம் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்து தக்காளி நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளியை சேர்த்து லைட்டாக வதக்குனதும் கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். நாம் சேர்த்த தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு. வெங்காயமும் இதோடவே சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. அடுத்தது நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை இதோட சேர்த்து கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் குழையிற அளவுக்கு வதக்க வேண்டாம், ஒரு மீடியம் சைஸ் வதங்கி வந்தாலே போதும். பாருங்கள், இந்த ஸ்டேஜிலவே நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே வதக்க வேண்டாம். மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, சாம்பார் பொடி, வத்தல் பொடி, இது இவ்வளோ மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போயிருச்சு. அந்த கத்திரிக்காய் அப்புறம் வெங்காயம் தக்காளியோட மசாலா நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு.
இனிமேல் இதில் நாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அப்புறமா பருப்பு சேர்த்துக்கலாம். இது அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், கலந்து விட்டாச்சு. இனிமேல் நாம் பருப்பு ஒரு கரண்டி போட்டு நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கலாம். பருப்பை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக சாம்பாருக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சாம்பாருக்கு தேவையான தண்ணி சேர்த்தாச்சு. இனிமேல் இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுறலாம். இந்த சாம்பாரை சாதத்தோடும் சேர்த்து சாப்பிட்லாம், நல்லா இருக்கும். இருந்தாலும் சாதத்தோடு சாப்பிட்றத விட டிஃபனோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொங்கல், அப்புறமா இட்லி, தோசை இந்த மாதிரிப்பட்ட டிஃபன் ஐட்டத்தோட இந்த சாம்பார் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். எனக்கு உப்பு சரியாக இருக்குது, அதனால நான் இனிமேல் உப்பு சேர்க்கலை. அவ்வளோதான், நம்மளோட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதில் இனிமேல் கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துட்டு இறக்கிடலாம். மல்லித்தழை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிருச்சு. இது வந்து டிஃபன் ஸ்பெஷல் சாம்பார். சாதத்தோட சேர்த்து சாப்பிட்றதுக்குள்ள சாம்பார் எல்லா காய்கறிகளையும் போட்டு செய்கிற மாதிரி இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த டிஃபன் சாம்பார் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சாம்பாரை உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா விரும்புங்க, பகிருங்க. விரைவில் அடுத்த உணவுடன் உங்கள் ஸ்மார்ட் குமரி குக்கிங். நன்றி, வணக்கம்.